ஹாய் காய்ஸ். 2013ல ரிலீஸ் ஆன தி ஆர்வஸ்ட். ஸோ இப்போ அங்கே கதைக்குள்ள போகலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பேஸ்பால் மேட்ச் போயிட்டு இருக்கு. சின்ன பசங்களா சேர்ந்து விளையாடிட்டே இருக்கும் போது அதுல பால் போடுறவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா சூப்பராகவே ப்ளே பண்ணுவான். அவனோட அம்மா அவனை பார்த்து பாராட்டிட்டு இருக்க. இப்போ ஒரு பால் அவன் போடுறதுக்காக பக்காவா பிளான் பண்ணிட்டு த்ரோ பண்றான். ஆனா அவனுக்கு ஆப்போசிட்ல அந்த பையன் வேகமா அடிக்கவும் அந்த பால் அவனோட நெஞ்சுக்கிட்டே வேகமா வந்து படுது. மூச்சு விட முடியாம அவன் சிரமப்படுறான். இதை பார்த்து அவங்க அம்மா உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி பண்றாங்க. அதை பண்ண பிறகு அந்த பையன் உயிர் பிழைச்சிடுறான். இந்த விஷயத்த டாக்டர் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கபோர்ட் எல்லா இடத்துலயும் நிறைய டாய்ஸ் இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சோளம் தோட்டம் இருக்கும். அதுல ஒரு பறவை உட்கார்ந்துட்டு இருக்க. ஜன்னல் வழியா உள்ள இருக்கிற பையன் அதை விரட்ட முயற்சி பண்றான். இவதான் ஆண்டி. இவனால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருப்பான். இப்ப அவனும் கஷ்டப்பட்டு எப்படியோ பெட்ல உட்கார்ந்துடுறான். அப்படி உட்காரும் போது அவன் கிட்ட இந்த போன் கீழே மிஸ் ஆகுது. ஸ்டார்டிங்ல சர்ஜரி பண்ண அந்த ப்ரொஃபஷனல் டாக்டர் இவனோட அம்மா. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி பையன் ஓகேவான்னு சொல்லி போன் பண்ணி செக் பண்றாங்க. ஆனா போன் கீழே இருக்கு. அவனால எடுக்க முடியாதனால அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறி போன அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஓகேவான்னு கேட்க, ஓகேதாம்மா, ஆனா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி அவன் மூச்சு விட சிரமப்படுறான். இதை பார்த்த அவங்க அம்மாவும் உடனே அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கொடுத்து அவனை பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஆண்டியோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவரு ஒரு மெடிசன் சேல்ஸ் பண்ற ஒரு லேடிய பார்க்க போறாரு. ஆண்டிக்கு உடம்பு முடியாம இருக்கும். அவனோட ட்ரீட்மெண்ட்டோட மெடிசன் எல்லாமே அவங்க அம்மா டாக்டர்னால அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு நர்ஸ். ஸோ மெடிசனை வாங்க சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பியிருப்பாங்க. அவரும் சில மெடிசன் அதை இவங்க கிட்ட வாங்கினாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி இவங்க கிட்ட பேச வந்திருப்பாங்க. ஆனா அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஹெவி டோஸ். நான் உங்களுக்கு கொடுக்குற ரீசன் என்னன்னா, எனக்கு தெரியும் உங்க பையனோட கண்டிஷன் என்னன்னு. இதை யூஸ் பண்ணுங்க, கவலைப்படாதுங்க, அவன் சீக்கிரமா சரியாயிருவான். ஆனா பார்த்து இதை யூஸ் பண்ணுங்க. அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு அதுல சைடு எஃபெக்ட் இருக்கும். ரெண்டாவது, இதை நீங்க யூஸ் பண்ணும் போது இதுல இருக்கிற பேக்கேஜ் நம்பரை ரிமூவ் பண்ணிருங்க. இந்த விஷயம் வேற யாருக்காவது நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்றேன்னு தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. ஆண்டி இருக்கிற அந்த இடத்துல ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவனோட பையனும் அவனோட மருமகளும் ரீசெண்டா ஒரு விபத்துனால இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க பேத்திய அவங்களே வளர்க்கறதுக்காக அங்க கூட்டிட்டு வருவாங்க. தாத்தாவும் பாட்டியும், கவலைப்படாதம்மா, எனக்கு உன் வருத்தம் தெரியும், சீக்கிரமா உனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, நாங்க உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மா இல்ல, நீங்க பாத்துக்கிறீங்க, ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்ன பண்ணுவேன்னும் போது, ஏன் கவலைப்படுற, நாளைல இருந்து நீ ஸ்கூலுக்கு போலாம், உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நைட்டு ஆண்டியும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வருவாரு. அவங்க அம்மா அவங்க அப்பா எப்பவுமே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனீங்க, முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்த அவரும் கை கழுவிட்டு வந்து சாப்பிடுறாரு. இப்ப அவங்க அம்மாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வரும். அங்க இருந்து போயிருவாங்க. ஆண்டி அவங்க அப்பாட்ட, எப்படிப்பா போச்சு இன்னைக்கு வேலை அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது, அப்பா நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவான். நான் கூட்டிட்டு போவான்னும் போது, இல்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போவான். அப்போ கை தவறி கீழே விழுந்தனால அவன் தலையில அடிபட்டுரும். அம்மா அப்படின்னு சொல்லி கத்த அவங்களும் பதறி போய் அவனை தூக்கிட்டு வந்து தலையில ஸ்டிச் போடுவாங்க. அவங்க கணவரை பயங்கரமா திட்டுவாங்க, அவனை ஏன் தனியா விட்டீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஆண்டி, அம்மா நாளைக்கு அப்பா என் கூட வெளியே விளையாட வரேன்னு சொன்னாருமானும் போது, புண்ணு ஆறுன பிறகுதான் நீ வெளியே போகணும், அது வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும்னு சொல்ல அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா சில புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும் போது ரொம்ப சோகமா இருப்பாங்க. அவங்க கணவரை என்ன ஆச்சு அப்படின்னும் போது, அவனோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு அழுக ஆரம்பிப்பாங்க. கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்க. நைட் அவங்க சில மருந்தெல்லாம் அவங்க பையனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அவளுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள யாருக்கான்ற ஆர்வத்துல ஜன்னலை எட்டி பார்த்தா ஆண்டி இருப்பான். ஆண்டியை பார்த்து டக்குன்னு அவ்வளோ பயந்து போய் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுவா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவங்க அம்மாவை என்ன ஆச்சுடா, எனக்கு ரொம்ப நேரம் தூங்குறேன் போது, இல்லம்மா டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நீ ரெஸ்ட் எடு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், போயிட்டு வரேன்னு அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் திரும்ப ஆண்டியை பாக்குறதுக்காக வருவா. ஜன்னலோட கதவை தட்ட உள்ளவா அப்படின்னு ஆண்டி சொல்ல, நீயும் படுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்பா. என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, ஃப்ரெண்ட் ஆகுற, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க பையனை பாக்கலான்னு உள்ள போனா ஹீரோயின் இருப்பா. அவளை பார்த்து அவங்களுக்கு
அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் வெளியே போயாமா அப்படின்னு சொல்ல, ஹாய் ஆன்ட்டி, நான் உங்களை கவனிக்கவே இல்லை, நான் இங்கதான் புதுசா வந்திருக்கேன்னு சொல்ல, அவங்க எதுவுமே கேட்காம வெளியே போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஸ்கூலுக்கு போவா. போயிட்டு வந்து உடனே பேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்டியை பாக்குறதுக்காக வேக வேகமா போவா. திரும்பவும் ஜன்னல் கதவை தட்ட, ஆன்டி, அம்மாக்கு நீ ஜன்னல் வழியா வருது பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே கதவு ஓபன் பண்ணிட்டே வரணும்னு சொல்லிட்டு கதவை தட்டுவா. அவங்க அப்பா வருவாங்க. அங்கிள், நான் ஆண்டி கூட விளையாடலாமா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி அவங்க மனைவி, நீ வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஒரு பொண்ணு வரா, நீ கவனிக்க மாட்டியான்னு அவங்க கணவர் லெஃப்ட் ரைட்டு விட்டுருப்பாங்க. அதனால பயந்து போன அவரும், இல்லம்மா ஆண்டி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்லையா அங்கிள், நான் தான் ஜன்னல்ல பார்த்தனே, அவன் முடிச்சுட்டு தான் இருக்கான், அவன் தூங்கிட்டானா நானே போயிரு அப்படின்னு சொல்லும் போது, வேற வழியில சரிவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆண்டி தூங்குற மாதிரியே நடிப்பான். அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்ல, சும்மா நடிகிறான் அங்கிள், வாங்க போய் அவனை பாக்கலாம் போது அவன் பா அப்படின்னு பயமுறுத்த, 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, பையன் சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி அவங்க அப்பாவும் விட்டுருவாங்க. இந்த விஷயம் தெரியாத அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் திரும்பவும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வேக வேகமா வீட்டுக்கு வரா. மேல இருக்கிற ரூம்ல அவளோட பழைய கிளாஸ தேடி எடுக்கிறா. அப்ப அவங்க தாத்தாவும், என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு அவங்க தாத்தாட்ட பேச நேரம் கூட இல்லாம அவ அந்த துணி எடுத்துட்டு வேகமா ஆண்டியோட வீட்டுக்கிட்ட போறா. காலிங் பெல்ல பிரஸ் பண்றா. அவங்க அம்மா வராங்க. ஆன்டி கிட்ட நான் பேசணும் ஆன்டி அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் பிஸியா இருக்கான், அவன் கிட்ட அவனால இன்னைக்கு பேச முடியாதுன்னு சொல்ல, அப்படியா சரி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ ஜன்னல் வழியா ஆண்டிய கூப்பிடுறா. ஆண்டி கிட்ட, இங்க பார், நீ இதுக்கு அடுத்தது சோளத்துக்கிட்ட வர பறவைய விரட்ட வேணாம், நம்ம இங்க ஒரு பொம்மையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா பார்த்தா திட்டுவாங்க, நீ போன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே ரெடி பண்ணிட்டு இருப்பா. இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும். வேகமா வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்றாங்க. ஹீரோனி கிட்ட, நீ உன் வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லவும் அவளும் வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த விஷயத்த பார்த்த ஹீரோவும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலைல விடியுது. அவங்க அம்மா ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா அவ அந்த பொம்மைய ரெடி பண்ணி வச்சிருப்பா. இதை பார்த்த ஆண்டிக்கே கொஞ்சம் சிரிப்பா வரும். ஆனா அவங்க அம்மாக்கு கடுப்பாயிரும். உடனே அந்த பொண்ணோட தாத்தா பாட்டிய பாக்குறாங்க. என் பையன் உடம்பு சரியாம இருக்கான், அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான், ஆனா அவங்க பொண்ணு அவன் கூட விளையாட வர சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றா, தயவு செஞ்சு அவளை எங்க வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுங்க, அவனோட கண்டிஷனை தெரிஞ்சவன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க தாத்தாவும், சின்ன பசங்க விளையாடுறதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா என் பையனோட கண்டிஷன் மோசமா இருக்கு, அவனுக்கு தெம்பே இல்ல, அவன் எப்படி உங்க பொண்ணு கூட விளையாடுவா, இதை தெரிஞ்சுக்காத உங்க பேத்தி அவனை விளையாடுவான்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்றா. அவங்க பாட்டியும், சரி இதுக்காக என் பேத்தியை நான் வர வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு பேசிட்டே இருக்க, ஸ்கூல் முடிஞ்ச ஹீரோயினும் வேகமா வருவா. வந்த உடனே ஆன்டிய பார்த்து, ஆன்டி இருக்கானா, நான் வரவான்னு சொல்ல, அவங்க அம்மாவும் அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. இப்போ ஆன்டியும் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கும் போது நடக்கலாம் சொல்லி பிராக்டிஸ் பண்ணுவான். ஆனா இதை பார்த்து அவங்க அம்மாவும், நீ ரொம்ப டயர்டா இருக்க, நடக்க உன்னோட போன் ரொம்ப வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இல்லையம்மா அப்பா பிராக்டிஸ் பண்ண நான் நடப்பேன்னு சொன்னாரு, பேசாம என்ன கிச்சன் வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களா, நான் முடிஞ்ச அளவுக்கு நடக்க ட்ரை பண்றேன்னும் போது அவங்க அம்மா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்லயே தள்ளிட்டு போறாங்க. இப்ப நைட்டு ஹீரோனி கிட்ட அவங்க பாட்டு, இந்த பர்ம ஆண்டி வீட்டுக்கு போகாத, அவன் ரொம்ப முடியாம இருக்கா, அவங்க அம்மா அதைதான் சொல்லிட்டு போனாங்கன்னும் போது, அவன் கூட நான் ஜாலியா தான் விளையாடுறேன், அவனுக்கும் அது பிடிச்சிருக்கேன்னும் போது, ஆர்கியூமெண்ட் பண்ணாதம்மா, அவங்க அம்மாக்கு பிடிக்கல, நீ போகாத, நீதான் ஸ்கூலுக்கு போறல, உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அங்கிருந்து போறாங்க. இப்ப நைட் அவங்க அப்பாவும் அவங்க குழந்தையோட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா ஒரு புது ட்ரீட்மெண்ட் பண்ணா சொல்லிட்டு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சு அதை அவங்க கணவர்கிட்ட காமிப்பாங்க. ஆனா இதை பார்த்த அவரும், இது ரிஸ்க், தயவு செஞ்சு பண்ணாத, இது அவனுக்கு ரொம்ப ஆபத்தா முடியலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர், என்கிட்ட எவ்வளவு மோசமான பேஷண்ட் வந்தாலும் அவங்களை கியூர் பண்றவனா, இதனால பண்ண முடியாதான்னு, இது ஆபத்து, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் வேலைய விஷயமா வெளியே போறாங்க. ஆண்டி மட்டும் தான் வீட்டுல இருக்கா. இப்போ ஹீரோயின் வேகமா அவளோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவோட பழைய பேஸ்பால் கிளவுஸ் எடுத்துட்டு வரா. இதை பார்த்து அவங்க தாத்தாவும், இது உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னும் போது, இது என் பையனோடது, அவனோட ஃபேவரட், தயவு செஞ்சு தொலைச்சிடாதம்மா அப்படின்னு சொல்ல, தொலைக்க மாட்டேன் தாத்தான்னு சொல்லிட்டு வேகமா ஆண்டிய பார்க்க போறான். ஆண்டிக்கு வெளியே விளையாடணும்னு ஆசை, ஆனா அவங்க அம்மா விட மாட்டாங்க. இப்ப வீட்டுல யாருமே இல்லையே, வா உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போகன்னு சொல்ல, ஆண்டிக்கு பயங்கர பயம். இல்ல அம்மாக்கு தெரிஞ்ச கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, உன் அம்மா இல்லையே, நான் அதுக்குள்ள உன்னை உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே கூட்டிட்டு போவா. 2 பேரும் விளையாடுவாங்க. ஆண்டிக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கும், இது வரைக்கும் வெளியே வந்ததுல இந்த கேமும்.
இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், உனக்கே விளையாட வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டே இருக்க, இப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். அவங்க அம்மாவும் நீ ஓகே வாடா, சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஆண்டிக்கு செம்ம ஷாக் ஆயிரும். ஹீரோ இன்னும் நீ கவலைப்படாத, உன்னை நான் சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட அந்த வீல் சேரை தள்ள முயற்சி பண்ணுவா. ஆனா அவளால முடியவே முடியாது. ஆண்டியும் நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏறி ஏறி போவான். அப்ப அவனுக்கே தெரியாம அவன் கால் லைட்டா மூவ் ஆகும். என்னால கொஞ்சம் நடக்க முடியுது அப்படின்னு சொல்ல, ஒருவேளை உன் அம்மாவோட பயத்தினால நீ ஏன் நடக்கிற போல, சரி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர கேப்புக்குள்ள எல்லாமே அவ பக்கவா செட் பண்ணிடுவா. வீட்டை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க அம்மா கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. பேஸ்மெண்ட்ல அவ ஒளிஞ்சுப்பா. ஆனா அவ உள்ள வரதுக்கு முன்னாடியே அவளோட பாலை வெளியவே விட்டு வந்திருப்பா. அதை அவளும் கவனிச்சிருக்க மாட்டா, ஆன்ட்டியும் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்ட்டி கிட்ட இருக்கிற போன் இங்க சார்ஜ்ல இருக்கும், அவன் எப்படி இங்க வந்து போட்டான்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதே நேரத்துல இங்க ஹீரோயினும் கீழே ஒரு லைட் எரியுதுன்னு சொல்லி பார்த்தா கீழே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன பையன் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பான். ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, யாரு இந்த பையன் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்க, தெரியாம அங்கிருந்து ஒரு டியூப் அவ தட்டி விட்டுருவா. அதனால ஆனி அம்மா மொபைல்ல சிக்னல் வந்துரும். அவங்க வேகமா கீழே இறங்கி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவன் நகர்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க கணவரும் வராங்க. சில மெடிசனா கொடுக்குறாங்க. அவங்க கணவரை பார்த்துட்டு, உங்க வேலையே நம்ம பையனை பார்த்துக்கிறது தானே, நீங்க எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு திட்டிட்டு போயிருவாங்க. அவங்க 2 பேர் போன பிறகு ஹீரோயின் வெளியே வந்து பாக்குறா. அங்க 2 எக்ஸ்ரே இருக்கும். அதுல ஒண்ணு ஜேசன் இருக்கும், இன்னொன்னு ஆண்டி அப்படின்னு இருக்கும். இந்த ஜேசன்ற இந்த பையன் யாருன்றது ஹீரோனிக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போக பாப்பா. எல்லா பக்கமும் டோர் க்ளோஸ்ல இருக்கும். ஆனா மேல இருந்து ஒரு ஜன்னல் மட்டும் ஓப்பனா இருக்கும். அது வழியா அவ வெளியே போயிடுறா. இப்ப ஆண்டியோட அம்மாவும் ஆண்டியை எழுப்புறாங்க. இந்த போன் எப்படிப்பா சார்ஜ்ல போச்சு அப்படின்னு கேட்க, நான் தாமா வச்சேன். அப்படியா, சரி எழுந்துக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவன் அழுதுட்டு இல்லம்மான்னு அழுத ஆரம்பிப்பான். இப்ப அம்மா கிட்ட பொய்யே சொல்ல நினைக்கிறியா நீ, அம்மா கிட்ட எப்படி நீ பொய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஹாஷா திட்டுறாங்க. நடுவுல அவங்க அப்பவும் நிறுத்துறியான்னு சொல்ல, இது எல்லாத்துக்கான நீ தான் சொல்லி அவரையும் ஒரு அடி அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கோவத்துல கதவை சாத்த அவன் கை ஃபுல்லா நசுங்கிரும். அவங்க அழுதுட்டு எல்லாமே நம்ம பையனுக்காக பண்றோம், எப்படி இதெல்லாம் நடக்குது, வர வர இவன் பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கங்க போறாங்க. ஆனா அவங்க அப்பாவும் நீ கவலைப்படாதா, அம்மா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க, கொஞ்ச நேரத்தையும் சரியாயிருவாங்கன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் பால்லாம் கலந்து கொடுத்துட்டு இருக்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. இல்லப்பா, ஹீரோயின் வந்தா நாங்க 2 பேரும் வெளியே விளையாடணும்னு சொல்லும் போது, வெளியே விளையாட போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத, அவ பயங்கரமா டென்ஷன் ஆயிருவா. இப்போ அவங்க அம்மா வெளியே நின்னுட்டே இருக்கும் போது அந்த பாலை பாத்துருவாங்க. அவ்வளவுதான், இங்க அந்த பொண்ணு வந்தான்னு தெரிஞ்ச உடனே ஆண்டி ரூம்ல இருக்கிற எல்லா டாய்ஸையும் எடுப்பாங்க. அவன் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோ கேமே உடைச்சிருவாங்க. வெளியே இருக்கிற சோளத்தை மொத்தமா வெட்டி கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து ஆண்டியோ அம்மா நிறுத்துங்கன்னு சொல்ல, என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, இப்ப உன்னையே மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னலையும் முழுசா லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வீட்டுல வேகமா போய் இந்த ஜேசன்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஜேசன்ற ஒரு பையனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். அப்ப பேஸ்மெண்ட்ல இருக்கிற பையனை ஆண்டியோட அம்மா கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோயினி தெரிஞ்சுப்பா. இந்த விஷயத்த அவங்க தாத்தா கிட்ட சொல்லவும், இங்க பாருமா, அந்த லேடிக்கு நீ வீட்டுக்கு போறது பிடிக்கவே இல்லை, எனக்கு என்ன தன்மை தோணுது, நான் எப்பவுமே என் உள் மனசுல என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன், உன் அப்பா அப்படிதான் பண்ணுவாரு, உனக்கு அப்படி என்ன தோணுதோ அதை நீ தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. இங்க ஆண்டியோட அப்பாவும் அவர் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் மெடிசன் வாங்குற அந்த லேடி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துருவாரு. இந்த விஷயத்த அவர் ஓப்பனா அவங்க மனைவி கிட்ட சொல்லவும், அவங்க அந்த டைம்ல ஆண்டி கிட்ட எல்லாம் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க ரூமையே மொத்தமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ இதுமே சைக்கோ மாதிரி பண்ணாத, எனக்கு நீ பண்றது சுத்தமா பிடிக்கல, நான் அந்த பொண்ணு கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க மனைவிக்கு ரொம்பவும் டென்ஷன் ஆயிரும். இல்லைங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, ஆண்டிக்கும் எனக்கும் நீங்க வேணும், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் ஏதாவது தப்பு பண்ண என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சைலண்டா நின்றுகிட்டு இருப்பாரு. ஆண்டியோட அம்மாவும் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணோம்ல, அதை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க வந்து பார்த்து அந்த 2 பசங்களோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கான பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இதை பார்த்துட்டு வேகமா வீட்டுக்கு போறா. ஆனா அவங்க பாட்டி பாத்துறாங்க. ஆண்டி வீட்டுக்கு போறியா, நான் அவனை போக கூடாதுன்னு சொன்னேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்லயே லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ ரொம்ப டயர்டா இருக்காரு. அவங்க அப்பா வராரு. ஒன்னும் இல்லப்பா, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்ட்ரிச்சஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் இந்த விஷயத்த பத்தி
ஆண்டி கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பீஸ பிரிண்ட் எடுத்துட்டு வேகமா ஆண்டிய பார்க்க வரா. அந்த டைம்ல அவங்க அப்பா அங்க நிக்க ஜன்னல் வழியா வந்து ஆண்டி கிட்ட பேச முயற்சி பண்றான். ஆனா ஆண்டி நீ என்கிட்ட பேசாதான் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல, ஆண்டி உன்ன மாதிரியே ஒரு சின்ன பையன் பேஸ்மெண்ட்ல இருக்கான். அவன் யாருன்னு தெரியல. ஆனா அவனை உங்க அம்மா தான் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் நீ பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேன் இங்க இருந்து போன்னு சொல்ல, டக்குன்னு உங்க அப்பா வர திரும்ப அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஆண்டிக்கும் கீழே உண்மையாவே அவ சொன்ன மாதிரி அந்த பையன் இருக்கானா இல்லையான்னு ஒரு டவுட். இப்ப அவங்க அம்மா அங்க வரும்போது, அம்மா எனக்கு அடுத்த நீங்க ஏமா 2வது குழந்தை பெத்துக்கல அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு கடவுள் உன்னை கொடுத்துருக்காங்களடா, உன்னை கவனிச்சாலே எனக்கு போதும், வேற எதுக்கு எனக்கு அடுத்த குழந்தை அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு போக, இப்ப நைட் அவன் பேஸ்மெண்ட்ல யாருக்கும் தெரியாம தவிர்ந்துட்டே போவான். பார்த்தா அந்த பையன் இருப்பான். அப்ப ஹீரோனி சொன்னது உண்மைதான்னு அவனுக்கு தெரியும். ஆனா தன் அம்மா இவனை கடத்திருக்க மாட்டாங்க, இவன் என்னோட தம்பியா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா வந்துடுறாங்க. நீங்க இருக்கிற விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க, இங்க இருந்து போகணும் வா அப்படின்னு சொல்ல, அவன் இல்ல நான் இவன் கிட்ட பேசணும், இவன் யார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்க, தெரியாம அவனோட வயரை இழுத்து விட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அம்மா கீழே வருவாங்க. அவங்க அம்மாவும் அந்த பையனை பார்த்துட்டே இருக்க, ஆண்டியோ அம்மா யாரும்மா அந்த பையன், இவன் எதுக்கு இங்க இருக்கான், இவன் என் தம்பியா, சொல்லுங்கம்மா அப்படின்னு. இவன் என் பையன் அப்படின்னு சொல்ல, இவங்க பையனா அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்ல அவனை வேகமா மேல கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் திரும்பி அவங்க வரா, கதவை தட்டுறா, ஆண்டிய பாக்குறா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா. ஆண்டி கிட்ட இங்க பார், உன் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இருக்கிற பையனோட இதயத்தை உனக்கு வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் போது, ஜேசன் யார் தெரியுமா, கீழே இருக்கானே அவன் கிடையாது, நான் தான், என்னதான் அவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா ஆண்டின்ற அவங்க பையனுக்கு என்னோட இதயத்தை வைக்க, எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு அவன் சொல்ல, கீழே அவங்க அம்மாவும் நம்ம பையனோட கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு, உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க கணவரும் அவன் இவ்வளவு நேரம் நம்ம வளர்த்த பையன், நீ எப்படி உடனே இப்படி எல்லாம் யோசிக்கிற, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நம்ம பையன் எப்படி இருந்தாலும் சாகதான் போறான், அவனை விட்டுரு, அவன் நிம்மதியா சாகட்டும், இது வேண்டாம், என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஏங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அவன் சாக போறது இல்ல, அவனோட இதயத்தை நம்ம பையன் கிட்ட கொடுக்கறான், அது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க அதனால இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்களோட பையனோட பிளட் ப்ரெஷர் குறையுது, சீக்கிரம் அவனை கீழே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, அவரும் மேல போய் பாக்குறாரு. ஹீரோயினும் ஜேசனும் இருப்பாங்க. அவங்க அப்பா ஜேசன் மேல இன்ஜெக்ஷன் போட, ஹீரோயினும் பண்ணாதீங்க, நீங்க இப்படி பண்றது தப்புன்னு சொல்லும் போது, இங்க பாருப்பா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு தெரிஞ்சனாலும் ஒன்றும் பண்ணாம போயிடுச்சு, ஆனா கவலைப்படாத, உன்னை தப்பிக்க நான் உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் குத்தா வர ஹீரோயினையும் தடுப்பா. நீங்க ஏன் இப்படி தப்புக்கு துணை போறீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல, உனக்கு புரியலம்மா, இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு எனர்ஜி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை குத்தி விட்டுட்டு கண்ணாடி உடைச்சிட்டு, இந்தா அவனை வேகமா இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. கீழே இருக்கிற அந்த சைக்கோ ஆன்ட்டியும் வேகமா மேல வராங்க. ஜேசன் தப்பிக்கிறத பார்த்து அவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்க கணவரும் இங்க பார், அவன் போட்டும், அவனாவது உயிரோட இருக்கட்டும், நம்ம பையன் இறந்துட்டான், நீ எது பண்ணாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்க கணவரோட கழுத்துல குத்திட்டு ஜேசனை பிடிக்க வேகமா போறாங்க. இப்ப அவங்க கணவரும் பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க எல்லா இடத்துலயும் பெட்ரோல் ஊத்துறாரு. அந்த இடத்தையே கொளுத்திட்டு அவங்க பையனை லாஸ்ட் அவன் கையிலும் வாயிலும் இருந்த டியூப் எல்லாத்தையும் கைட்டு விடுறாரு. நீ நிம்மதியா அப்பா கூடயே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொளுத்தி விட்டு அவங்க பையன் பக்கத்தே படுத்துடுறாரு. இங்க அந்த சைக்கோ ஆன்ட்டியும் ஜேசனையும் ஹீரோனையும் தேடி பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஹீரோனையும் வேகமா தள்ளிட்டே இருக்காங்க. இப்ப அந்த பக்கத்துல அந்த ஆத்த கடக்கணும்னா நடந்துதான் போகணும். அதனால அவனை எழுந்துக்கோன்னு சொல்ல, அந்த இன்ஜெக்ஷன் குத்துனனால அவனால கொஞ்சம் கால அசைக்க முடியும். அவனும் கஷ்டப்பட்டு அந்த சைடு போறான். என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறியா, நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ற தெரியுமா, இது தப்பு, என் கூட வந்துரு, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல அவன் பயப்படுறான். ஹீரோயினும் அவங்க கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க போனை பாக்குறாங்க. அவங்க பையனோட ரூம்ல இருந்து சிக்னல் வருது. அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சாங்களோ, நீ தப்பு பண்ற, இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்த்தா வீடே கொழுந்து விட்டு எரியும். அவங்க பையனும் அவங்க கணவரையும் அங்க வந்து எழுப்ப பாக்குறாங்க. ஒன்னும் பண்ண முடியாத அவங்களும் அந்த நெருப்புலயே எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. இந்த ஜேசனும் அவங்க போயிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க, அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு பேஸ்பால் மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ விளையாடுறது நம்ம ஹீரோயின் தான். அவ பாலை வேகமா அடிக்க அந்த பாலை ஒருத்தன் வேகமா போய் பிடிக்கிறான். இவன் நான் ஜேசன். இப்போ அவன் முழுசா கியூர் ஆயிருப்பான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படிச்சு மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.